நித்யானந்தா 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 நித்யானந்தா. முழுமையான ஆனந்தம் தான் லட்சியம். ஆனந்தம் மனத்திற்கோ புகழிற்கோ எதிரானதல்ல. ஆனால் வாழ்க்கை வெறும் பணம் புகழாக முடியாது. வெறும் பணம் புகழை நோக்கி ஓடியவர்கள் 45 வயதிற்கு பிறகு இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் வரும். சடனா எல்லாமே வெறுமையா தோணும். இவ்வளவு வேகமா ஓடணுமே, எதுக்கு ஓடணும்? திடீர்னு பார்த்தா மலை உச்சில நின்று இருப்பீங்க, அதுக்கு மேல போறதுக்கு எதுவும் இருக்காது. ஆனா வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும். வாழ்க்கையே வெறுமையை உணர்வீர்கள். யார் யாரெல்லாம் 45 வயசு ஆயும் வாழ்க்கையை வெறுமையை உணரலையோ நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். புத்திசாலித்தனமா வாழணும். 45 வயசு வரைக்கும் சமூகம் காட்டுகிற புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்தீர்களானால் நிச்சயமாக இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸை உணர்ந்தே தீர்வீர்கள். டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும். அப்கோர்ஸ் உண்மையான ஞானத்தோடு வாழ்வர்களுக்கு என்றும் அந்த டிப்ரெஷன் வருவதில்லை. சமூகம் காட்டுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தோடு, சமூகம் எதை புத்திசாலித்தனம் என்று சொல்கிறதோ அந்த புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுமே 45 வயதிற்கு மேல் நிச்சயமாக இந்த சக்சஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ், வெற்றியினால் வரும் மன அழுத்தம் என்பதை, வெற்றியினால் வரும் மன உளைச்சல் என்பதை உணர்ந்தே தீர வேண்டும். பெறமில்ல 45 ஆண்டுகள் ஓடும் பொழுது நாமெல்லாம் பொதுவாக சின்ன வயசுல ஓடும்போது என்ன நினைப்போம்? எல்லாம் செட்டில் ஆன உடனே நல்லாயிடும் அப்படின்னு நினைப்போம். முதல்ல படிக்கும் பொழுது படித்து முடித்து வேலை கிடைத்தவுடன் எல்லாம் சரியாகிவிடும், வாழ்க்கையே ஆனந்தமயமாகிவிடும், அதுவரை ஓடிவிட்டால் போதுமானது. வேலை கிடைத்தவுடன் திருமணமாகும் வரை ஓடினால் போதுமானது, அதற்கு பிறகு வாழ்க்கை இனிமையாக அமைந்துவிடும். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது, ஒரு குழந்தை பிறந்தால் வாழ்க்கை இனிமையாக செட்டில் ஆகிடும். குழந்தைக்கு பிறகு ஒரு வீடு கட்டி விட்டால் செட்டில் ஆகும். வீடு கட்டி முடிக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடுகின்ற தன்மை நம்முடைய ரத்தத்தின் ஒரு பாகமாக மாறிவிட்டு இருக்கும். அதைவிட தேவைப்படும் பொழுது ஓடுவது, தேவைப்படாத பொழுது அமைதியாக இருப்பது என்கின்ற மனநிலையை வளர்த்திருந்தோமானால் இப்பொழுது ஓடுவதை விட 20 மடங்கு முழுமையாக ஓடவும் முடியும். இப்பொழுது இருப்பதை விட ஆழ்ந்து நமக்குள் அமைதியை அனுபவிக்கவும் முடியும். பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை மட்டுமே வாழ்வதற்கு தயாராகிறார்கள். இந்த உலகத்திற்கு தேவையான பணம், அந்தஸ்து, இந்த இரண்டிற்காக மட்டுமே நீங்கள் தயார்படுத்தப்படுகிறீர்கள். அதுதான் உங்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமை. ஒரு மனிதன் குறிப்பிட்ட ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் வாழ்வதற்கு, ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் அனுபவிப்பதற்கு தயார்படுத்தப்படுவதுதான் அவனுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமை. உண்மையில ஒரே ஒரு பக்கத்தை அனுபவிப்பதற்காக அவன் தயார்படுத்தப்படும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு ஆழ்ந்த பொறுப்பின்மை வந்து விடுகின்றது. 3 விதமான பலங்கள் உண்டு: உடல் பலம், மனோபலம், ஆன்ம பலம். உடல் பலமும் மனோபலமும் இந்த உலகத்து விஷயங்கள் சம்பந்தப்பட்டவை. இந்த 2 பலத்தோடு மட்டும் ஒருவன் உருவாகுவானால், ஆன்ம பலம் இல்லாமல் உடல் பலத்தோடு மட்டும் உருவாகின்ற மனிதன் ரவுடியாகி விடுவான், தீவிரவாதியாக மாறிவிடுவான். அதே போல ஆன்ம பலம் இல்லாமல் மனோபலத்துடன் மட்டும் உருவாகும் மனிதன்
கிரிமினலாகி விடுவான். மனோபலம் ஆன்மபலம் இணைந்தால் மட்டும்தான் அவன் சமூகத்திற்கு உபயோகமான ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும். ஆன்மபலம் உடல் பலம் இணைந்தால் மட்டும்தான் தனக்கு உபயோகமான ஒரு இனிமையான மனிதனாக அவன் மாற முடியும். ஆன்மபலம் இல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஆன்ம ஞானம் இல்லாமல் எவனால் பொறுப்புள்ள குடிமகனாக மாற முடியாது, பொறுப்புள்ள ஒரு ஜீவனாக மாற முடியாது. பொறுப்புள்ள ஒரு ஜீவன் தன்னுடைய ஆன்ம பலத்தை உணர்ந்தவனாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் பொதுமக்களின் அடிப்படையான பொறுப்பு தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளும் தன்னம்பிக்கையில்லா தன்மையிலிருந்து விடுபடுவதுதான். தனக்குள் ஆழ்ந்து மூழ்கி தன்னுடைய சக்தியை உணர்ந்து, தன்னுடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்ந்து, தனது திறமையையும் தனது சக்தியையும் வெளிப்படுத்துவதுதான் பொதுமக்களின் பொறுப்பு,